இன்றைய தினம் ராணிப்பேட்டையில டீசல் திருடக்கூடிய கும்பல் மத்திய பிரதேச பதிவு எண் கொண்ட ஒரு டாடா வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதுல 40 கேனை உள்ள அடிக்கிருக்காங்க. அடிக்கிட்டு அதுல ஒரு 20 கேன்ல டீசல் இருக்கு, திருடி இருக்காங்க. இன்னைக்கு ராணிப்பேட்டை லாரி ஓனர் ஒரு வண்டியில டீசல் திருடி அந்த ஓனர் சிசிடிவி கேமரா மூலமா அந்த டீசல் திருடத்தை பார்த்துட்டு உடனே அந்த வண்டியை சேஸ் பண்ணி பிடிச்சிருக்காரு. ஒரு 20 கிலோமீட்டர் வண்டியை டீசல் திருட்டு போறாங்க. அந்த வண்டியை தெத்தி பிடிச்சி அவங்களை பிடிக்கும் போது மொத்தம் அந்த வண்டியில 3 பேர் இருக்காங்க, எல்லாம் இந்திக்காரங்க. 3 பேர்ல 2 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் மாட்டி இருக்காரு அந்த வண்டியோட. அந்த வண்டியை பிடிச்சிட்டு நாங்க காவல்துறையில ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க காவல்துறை. வண்டியில பாத்தீங்கன்னாக்கா டிரைவரை மிரட்டக்கூடிய பெரிய பெரிய கத்திகள், டீசல் திருடக்கூடிய மோட்டார், அப்புறமா பழுப்பு எல்லாமே அந்த வண்டியில இருக்கு. 40 கேன்ல பாத்தீங்கன்னா 20 கேன்ல டீசல் திருடி டீசல் அதுல இருக்கு. அதுல இது தொடர்ந்து அங்கங்க நடக்குது. சாலைகள்ல டிரைவருக்கு ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த வண்டி பக்கத்துல இந்த வாகனத்தை நிக்க வச்சு டீசல் திருடுறாங்க. இதை நாங்க என்ன பண்றோம், டிரைவர் மேல நாங்க குறை சொல்லி டிரைவர் நாங்க திட்டுறோம். ஆனா இது மாதிரி டீசல் திருடக்கூடிய கும்பல் எல்லா மாநிலத்திலும் இது தொடர்ந்து செய்துட்டே வராங்க. காவல்துறை துரிதமா நடவடிக்கை எடுக்கணும். இப்ப நாங்க ராணிப்பேட்டை மாவட்டத்துல இந்த இந்திக்காரர்களை ஒருத்தர் பிடிச்சிருக்கோம், அந்த வண்டியவும் பிடிச்சி கொடுத்துருக்கோம். காவல்துறை நடவடிக்கை எடுத்து இது மேலும் தொடரக்கூடாது. இரவு நேரத்துல ரோந்து பணிக்கு சொல்லக்கூடிய காவலர்கள் எங்க லாரி தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும். வண்டிக்கு நின்னாக்கா அது பக்கத்துல வண்டி நின்னா உடனே அதை பார்க்கணும். அதே மாதிரி காஞ்சிபுரத்துல இருந்து ஒசூர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல அங்கங்க டீசல் திருடக்கூடிய கும்பல் நிறைய இது மாதிரி இருக்காங்க. வண்டி வச்சு திருடுறாங்க, தினந்தோறும் நடக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டியில தஞ்சாவூர் வண்டியில திருடு போயிடுச்சு, நிறைய நடக்குது. அதே மாதிரி ஆந்திரா மாநிலத்துல பாத்தீங்கன்னா பல மணி நேரம் கோலாறு போற வரைக்கும் வண்டியில எங்கேயுமே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய லாரி சங்கம் மூலமா குரூப்ல எல்லாம் போடுறாங்க. இங்க டீசல் தருவாங்க, வண்டி நிக்க வைக்காதீங்கன்னு அலர்ட் பண்றோம். இருந்தாலும் அதையும் மீறி இது மாதிரி கும்பலுக்கெல்லாம் ஆயுதத்தை காட்டி டிரைவர் ஒரு ஆள் இருப்பாரு, அவர் என்ன பண்ணுவாரு, அவரு பயந்து போயிடுவாரு, எல்லாம் தூங்கின்னு இருப்பாரு. அந்த சமயத்தை ஒண்ணு தூங்கி இருந்தா டீசல் திருடுவாங்க, அப்படி இல்லைனாக்கா ஆயுதத்தை காட்டி டீசல் திருடுவாங்க. இது தொடர்ந்து நடக்குது. காவல்துறை இதுக்கு துரிதமா நடவடிக்கை எடுக்கணும். எங்க தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும். எங்க தொழில் ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்கு லாரி தொழில். இந்த டீசல் திருடக்கூடிய கும்பல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அதே மாதிரி எங்க டிரைவருக்கெல்லாம் இதனால ஒரு உயிருக்கு உத்தரவாதம் எல்லாம் சூழ்நிலையா இருக்கு. நாங்க தொழில பயந்து பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.